ஸ்ருதிகா டச் பண்ணனா திங்ஸ் எல்லாமே நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனால சல்மான் கானும் இப்படி வந்து சொல்லிட்டாரு. என்னதான் வந்து பிக் பாஸ்ல நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 18 வந்து காம்படிட்டராக இருக்கிற தமிழ் ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகாவுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அன்டச்சபிலிட்டி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இதை பற்றி சல்மான் கானும் ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டாக பேசாமல் அவங்களையே வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நிறைய பேர் ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஹிந்தி பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்ட்ரஸ் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனதே இல்லை. டைமாக ஸ்ருதிகா தான் பிக் பாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்ருதிகாவை ஹிந்தி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷீ இஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக தான் வந்து ஸ்ருதிகா வந்து நல்லா புரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு தமிழில் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியே ஹிந்திலையும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ கிடைச்சிட்டாங்க. ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அங்கே பல ஷாக்கிங்கான சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டிவாக விபின் தான் இருந்தார். ஆனால் கொஞ்ச நாளாக ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ தான் விபின் வந்து ஸ்ருதிகா டச் பண்ணன திங்ஸ் எல்லாமே நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு முகம் சுளிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இதை பற்றி சல்மான் கான் பேசுவார் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக அங்கே வந்து நடந்திருக்கு. அன்னைக்கு சல்மான் கான் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சீட்டு கட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை வச்சு இதில் காமிக்கிற ஒவ்வொரு சீட்டும் யாருன்னு மற்றவங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராஜா கார்டு யாருன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற காம்படிட்டர்ஸில் ஒருத்தர் வந்து அது நான் தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் ராணி கார்டு காமிக்கும் போது அங்கே இருக்கிற கேர்ள் காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவார். ஸ்ருதிகாட்ட சல்மான் கான் நார்மலாக பேசும்போது அப்போ ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் விபின் நான் டச் பண்ண திங்ஸ் எல்லாமே டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி பார்த்தா நான் தான் வந்து இந்த வீட்டில் வந்து குக் பண்ணுறேன். நான் டச் பண்ண திங்ஸை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னா யாரும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஹைஜீனிக்கா இல்லை அப்படின்னு முகம் ஜொலிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாரு சார் அப்படின்னு வந்து ஸ்ருதிகா வந்து சொல்ல, அதுக்கு சல்மான் கான் என்ன ஸ்ருதிகா நீங்க விக்டிம் கார்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாததை வந்து கேட்டிருக்காரு. ஸ்ருதிகா சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு விபினை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாருன்னு நினைச்சா இங்க நம்ம ஏமாந்துட்டோம். ஸ்ருதிகா மேலதான் தப்புன்னு போலதான் சல்மான் கான் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ருதிகாவோட ஃபேஸ் வந்து ஸ்டன் ஆயிடுச்சு. சார் என்ன சொல்ல வரேன்னா, நான் தொட்ட எந்த திங்ஸுமே தொடர்றது வந்து அசிங்கம் போலதான் விபின் பேசுறாரு அப்படின்னு எகெயின் வந்து சொல்றாங்க. ஆனா அந்த டிஸ்கஷன் அப்படியே விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன் வந்து பாலி போயிருக்காரு, அந்த போட்டோ கூட வந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதிகாவை கிண்டல் பண்ற மாதிரி பேச்ச மாத்தி இருக்காரு சல்மான் கான். இதை பார்த்தா நிறைய பேர் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. சல்மான் கான் போனதுக்கு அப்புறம் ஸ்ருதிகா நடந்து போயிட்டு இருக்காங்க. விபின் கிராஸ் பண்ணும்போதும் கூட என்ன விக்டிம் கார்டு உள்ள போ அப்படின்னு மிரட்டுற மாதிரி வந்து பேசுவாரு. சல்மான் கான் விபினுக்கு வந்து சப்போர்ட்டா பேசினனாலதான் விபின் இவ்வளவு தைரியமா ஸ்ருதிகாவை எகெயின் சீண்டி பாக்குறாரு. அதுக்கு ஸ்ருதிகா கொஞ்சம் கூட அசராம யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க, எனக்கு மரியாதை கொடுத்தா நானும் உங்ககிட்ட வந்து மரியாதையா நடந்துப்பேன், எனக்கும் மரியாதை இல்லாம பேச தெரியும் அப்படின்னு அங்க வாக்குவாதம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியால. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.